ஞாயித்துக்கிழமை ஆயிட்டா அம்மா செய்யற கறி குழம்பு வாசனையிலே எழுந்து அதுல கொஞ்சம் உப்பு கறி வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா சோறு சோறு குழம்பு குழம்புன்னு மறுபடியும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். ஆனா இப்பெல்லாம் அப்படியா இருக்கு, ஏதோ ரன்னிங் ரேஸ்க்கு ஓடுற மாதிரி இருக்கு. எனக்குலாம் காலில் சக்கரத்தை மாட்டிட்டு கிடுக்கிடுன்னு இங்கிட்டு ஒரு ஓட்டம் அங்கிட்டு ஒரு ஓட்டம்னு போயிட்டு இருக்கு. காலையிலே மார்க்கெட் போயிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போதே இந்த மட்டன் வேற வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வச்சு இந்த அவசர மட்டன் குழம்புன்னு ஒண்ணு பண்ணோமே, அது மாதிரி ட்ரை பண்ணுவோமான்னு யோசிக்கும் போதே வேணா அவசர மட்டன் குழம்புன்னு அரைகுறையா செஞ்சு ஏதோ ஒழட்டி விட்டுட்டேன். இந்த டைம் இந்த மதுரை ஸ்டைல மட்டன் சுக்கா பண்ணிடலாம் ராஜின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அது ப்ராப்பரான மட்டன் சுக்கா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு இந்த மட்டனை குக்கர்ல வேக வச்சுட்டு இன்னொரு சைடு மசாலாலாம் வறுத்து அரைச்சு ஃப்ரெஷ்ஷா தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு அப்புறம் ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிட்டு இன்னொரு சைடு இந்த சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும். ஆனா அது கை கடுக்கு எங்க நின்று உரிப்பா, நான் இன்னைக்கெல்லாம் நமக்கு ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து செஞ்சாச்சு. வேக வச்ச மட்டனை போட்டு நான் ரெடி பண்ண மசாலாவும் கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்து இந்த மட்டன் சுக்கா செஞ்சிருந்தேன். எப்பா என்ன ஒரு டேஸ்ட், நான் செஞ்சதான் எனக்கே டவுட் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. சூட சாதம் பருப்பு குழம்பு மட்டன் சுக்கான்னு எல்லாம் வச்சு சண்டே லஞ்ச் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளவுதான், பாய்.